உலகத்தில் எனக்கு பிடிக்காத முகம் நௌதுபில்லா அது முஹம்மதுடைய முகம் தான். இப்பொழுது சொல்கின்றேன், இந்த உலகத்தில் எனக்கு பிடித்த முகம் உங்களுடைய முகம் தான் நாயகம் என்று சொன்னார். இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு ஊர்னா இந்த மதீனா தான். இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஊர் மதீனா தான். ஆனா எனக்கு இப்போ இந்த உலகத்திலே பிடித்த இடம் மதீனா தான். உலகத்திலே எனக்கு பிடிக்காத மார்க்கம் இஸ்லாம் தான். நான் இப்ப சொல்றேன், உலகத்திலே எனக்கு பிடித்த மார்க்கம் இஸ்லாம் தான் என்று சொன்னார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அந்நபர்களின் அடிச்சுவற்றை அப்படிக்கப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்களின் மீதும் தாபிஈன்களின் மீதும் நாதாக்களின் மீதும் சுஹதாக்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இனி வருகை தர இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. வாழும் காலம் எல்லாம் உடல் சுகத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட நாள் வாழ்ந்து நல்லமல் செய்யும் நற்பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் எண்ணிலையிலும் யாரிடமும் கையேந்தாத அளவிற்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி வைப்பானாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகம் எங்கிலும் போற்றப்படுவதற்கும் புகழப்படுவதற்கும் அதிவேகமாக இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வருவதற்கும் மக்களுக்கு இஸ்லாம் எப்படி ஈர்ப்பாக இருக்கின்றது என்பதை பார்த்தோம் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய அழகின் நற்குணங்கள் தான். இஸ்லாம் வளருவதற்கு காரணம், இஸ்லாம் இன்றளவிலும் உலகம் முழுவதிலும் வந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் இந்த இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய நற்குணங்கள் தான். இந்த இஸ்லாம் வளர்ந்ததற்கு காரணம் நற்குணங்கள் தான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்தெடுத்த நற்குணங்கள் தான் உலகம் எங்கிலும் இன்று இஸ்லாமிய மார்க்கம் துளித்துக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தரக்கூடிய குணங்கள் அப்படியே குர்ஆன் எப்படி இருக்கின்றதோ, குர்ஆன் என்னென்ன குணங்களை சொல்லி தருகின்றதோ, குர்ஆன் எப்படி வாழ சொல்கிறதோ, குர்ஆன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் சொல்கிறதோ அப்படியே நாயகத்தின் வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆயிஷா அம்மாவிடத்தில் கேட்கப்பட்டது, பெருமானாருடைய குணம் இப்படி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பத்தி ஆயிஷா அம்மா கிட்ட கேக்குறாங்க. உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நீங்க குர்ஆனை ஓதுனது இல்லையா, குர்ஆனை நீங்கள் ஓதியது இல்லையா? குர்ஆனை போன்றுதான் நபியுடைய குணம். நபியின் குணம் குர்ஆனுடைய குணமாக இருந்தது. நபி நடந்தார்கள் என்றால் குர்ஆனே நடந்து செல்வதை போன்று இருக்கும். அப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள். இது இஸ்லாமிய மார்க்கம் வளர்வதற்கு பெரும்பாலாக இருக்கக்கூடியது அவர்களுடைய குணங்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணத்தின் மூலமாகத்தான் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். இந்த இஸ்லாம் ஈர்க்கப்பட்டது நாயகத்தினுடைய குணத்தில் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்வான், இன்னக லஅலா குலுகின் அலீம், நீங்க மகத்தான ஒரு நல்ல குணத்தில் இருக்கிறீர்கள் நாயகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த குணம்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒலிக்க செய்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் உலகமெங்கிலும் காட்டப்படுவதற்கு புகழப்படுவதற்கு காரணம் அழகிய குணங்கள் தான். இந்த குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய குணங்கள் அடுத்தவர்களுக்கு ஹிதாயத்தாக இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சு அடுத்தவர்களுக்கு ஹிதாயத்தாக இருக்க வேண்டும். என்னுடைய கொடுக்கல் வாங்கல் அடுத்தவருக்கு நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னுடைய சிரிப்பு முதற்கொண்டு அடுத்தவர்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்பொழுது நம்முடைய செயல்பாடுகள் நேர்வழியை காட்டக்கூடியதாக மாறும் என்றால் நாயகத்தை அப்படியே நாயகத்தின் குணத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி சஹாபாக்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு தான் பார்ப்பார்கள். யாரை பார்த்தாலும் பெருமானார் சிரித்த முகத்தோடு தான் பார்ப்பார்கள்.
இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நாளை மறுமை நாளிலே மீசான் தராசை அதிகப்படுத்தக்கூடியது எது தெரியுமா? நாளைக்கு மறுமை நாளிலே நன்மைகளையும் தீமைகளையும் அளவிடப்படும். அந்த நேரத்துல மீசான் தராஸ் நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடியது எது தெரியுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தது அழகிய குணங்கள் தான். அழகிய குணங்கள் தான். இந்த குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமை நாளிலே எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நாளை மறுமையில் எல்லோருடைய ஆசையும் இதுவாக இருக்கும். அண்ணல் பெருமானாருக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். நாயகத்தை நான் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் மற்றரில் நாயகத்திற்கு நெருக்கத்தில் இருக்க வேண்டும். அந்த ஆசை இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமானார் சொன்ன செய்தி, நீங்கள் நாளை எனக்கு நெருக்கமாக இருக்க வேண்டுமா, நீங்கள் உங்கள் குணங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய குணங்கள் தான் நம்மை மதிப்பிடப்படுகின்றன. நம்முடைய குணங்கள் தான் நம்மை சொல்லி காட்டப்படுகின்றன. நம்முடைய குணங்கள் தான் நம்மை எடுத்து காட்டப்படுகின்றன. நாம் தெரிவதற்கு காரணம் நம்முடைய குணங்கள் தான். குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். பெருமானாருடைய வாழ்க்கையை அப்படியே கொண்டு வர வேண்டும். எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் பெருமானாருடைய குணங்கள் இருந்தது. பெருமானார் எதிரிகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், பெருமானார் அடிமைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், ஏழையோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டில் உள்ளவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள். இந்த குணங்கள் முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு ஹிதாயத்தாக மாறும். நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு நேர்வழியாக மாறும். நஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெருமானாரோடு இருந்தவங்க. கிட்டத்தட்ட 9 வருஷமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஹிதமத் செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வேலைக்காக அனுப்புனாங்க. இந்த வேலைக்காக நான் போனேன். இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன, நான் அந்த வேலையை செய்யறதுக்காக வெளியே போகும் பொழுது வாலிபர்கள் சின்ன பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே போய் அங்க நின்னுட்டேன். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வேலைக்காக என்ன அனுப்புனாங்களோ அந்த வேலையை செய்யாம அந்த கூட்டத்துல போய் நின்னுட்டேன். அவங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நேரா வந்து என் முதுகுல கையை வச்சு, என் குட்டி பிள்ளை அனஸே, இன்னும் நான் சொன்ன வேலைக்கு நீங்க போகலையா, சீக்கிரம் போங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீத்த முகத்தோடு என்னிடத்தில் பார்த்தார்கள். சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வாழ்க்கையில நான் அவங்களோட 10 வருஷம் ஹிதமத் செஞ்சிருக்கேன். என்ன ஒருவர் கூட அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை செஞ்சீங்க, ஏன் இதை செய்யாம விட்டீங்கன்னு சொல்லி என்னை கேட்டது கிடையாது, என்னை திட்டியது கிடையாது, என்னை ஏசியது கிடையாது என்று சொல்கின்றார்கள். இந்த குணம்தான் உலகம் முழுவதும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குறிக்க செய்து. சமாமா என்ற ஒருவர் இருந்தார். சமாமா அவரு யமாமா நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். அந்த நபர் என்ன செய்யறாருன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சுமாமா என்பவர் ரொம்ப கஷ்டம் கொடுப்பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர். இப்படி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுமாமா என்பவர் ஒரு நாள் சஹாபாக்கள் கையில பிடிபட்டுறாரு. சஹாபாக்கள் கையில பிடிபட்டதோ சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு வந்துட்டாங்க. யார் இவரு? பெருமானாருக்கும் சஹாபாக்களுக்கும் அதிகம் கஷ்டத்தை கொடுத்தவர் இவர். பெருமானாருடைய கையில பிடிபட்டுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் மதீனாவுல கட்டி வைங்க, மதீனாவுல அவர் இருக்கட்டும். அஹ்ஸினு இலைஹி, அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்கிறீங்க, அவரிடத்தில் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் பெருமானார் சொன்னால் அதை தட்டாமல் செய்யக்கூடியவர்கள் அந்த சுமாமாவிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார்கள். அவருக்கு தேவையான உணவுகளை கொடுக்கின்றார்கள், அவருக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கின்றார்கள். முதல் நாள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுமாமாவை பார்க்கறாங்க. பார்த்து கேட்டாங்க, சுமாமா என்ன சொல்றீங்கன்னு. இப்போ சுமாமா அவர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், யா முஹம்மத், நீங்க என்ன கொல்லணுமா கொல்லுங்க, அதுக்கு தகுதியானவன் நான் தான் சொன்னாங்க. அப்படி இல்ல, உங்களுக்கு ஏதாவது காசு வேணுமா, பணம் வேணுமா, கேளுங்க, நான் தர்றேன். நான் ஒரு நாட்டினுடைய தலைவன், நீங்க எதை கேட்டாலும் என்னால தர முடியும், கேளுங்கன்னாரு.
முடியும் இல்லையா, நான் மன்னிச்சு விட்டுறீங்களா, மன்னிச்சு விடுங்க, நான் உங்களுக்கு நன்றி விசுவாசமா இருப்பேன்னு சொல்லி அவர் சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போயிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போயிடுறாங்க. 3 நாள் கழிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமாவை அவுத்து விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அவர் அவுத்து விடுறாங்க. சஹாபாக்கள் நேரா போனாரு, போய் குளிச்சிட்டு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அந்த மதீனாவிலே சொல்கின்றார் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்ன செய்திதான் இந்த உலகம் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த உம்மத்து பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். சொன்னாரு, இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத முகம் நௌதுபில்லா அது முஹம்மதுடைய முகம் தான். இப்பொழுது சொல்கின்றேன், இந்த உலகத்தில் எனக்கு பிடித்த முகம் உங்களுடைய முகம் தான் நாயகம் என்று சொன்னார். இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு ஊர்னா இந்த மதீனா தான். இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஊர் மதீனா தான். ஆனா எனக்கு இப்ப இந்த உலகத்திலே பிடித்த இடம் மதீனா தான். உலகத்திலே எனக்கு பிடிக்காத மார்க்கம் இஸ்லாம் தான். நான் இப்ப சொல்றேன், உலகத்திலே எனக்கு பிடித்த மார்க்கம் இஸ்லாம் தான் என்று சொன்னார். யாரும் அவருக்கு ஹிதாயத்திற்காக வேண்டி தீனுடைய சேவைகளை செய்யவில்லை. அவருக்கு சஹாபாக்களுடைய குணங்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார். சுமாமா அவருடைய நாட்டுக்கு சென்று அங்கு உள்ளவர்களை எல்லாம் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார். ஒரு நாட்டில் உள்ளவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தது அவர்களுடைய அழகிய குணங்கள் தான். அவருடைய அழகிய குணங்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணத்தின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் வளர்ந்தது. பெருமானாருடைய குணத்தின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் வலுப்பெற்றது. எத்தனையோ சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணம் பெருமானாருடைய சின்ன செயல்பாடுகள், அவருடைய குணங்கள் தான் இந்த அவருடைய கல்வை மாற்றியது. அவர்களுடைய கல்வை மாற்றி அப்படி அமைத்ததற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணங்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ்விடத்தில் ஆக பிரியமானவர் யாரு தெரியுமா? அஹப்பு இபாதல்லாஹி இலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் ஆக பிரியமானவர் யாரு தெரியுமா? அழகிய குணமுடையவர்கள் என்று சொன்னார். யாருக்கு அழகிய குணங்கள் இருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றவர்கள், ரசூலின் நேசத்தை பெற்றவர்கள். யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் குணங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். அழகிய குணங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ வேண்டும். அந்த குணங்களை கொண்டு வர வேண்டும். அந்த குணங்களாகவே நம்ம மாறணும். பெருமானார் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, அடுத்து கொடுக்கல் வாங்கல் எப்படிப்பட்ட குணத்துக்கு வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு கிராமவாசி மதீனாவுல வந்து சிறுநீர் கழிச்சிடுறாரு. கழிச்சு கொண்டு இருக்கும் சஹாபாக்கள் பார்த்து அவரை விரட்டலான்னு போறாங்க. விரட்டலான்னு போன சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிறுத்திட்டாங்க. நில்லுங்க. சிறுநீர் கழிச்ச பிறகு சஹாபாக்களை அனுப்பிச்சு விட்டாங்க. அதை சுத்தம் செய்யுங்கன்னாங்க. அதை சுத்தம் செய்யுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசி கூப்பிட்டு சொன்னாங்க, இது ஒரு பள்ளி வாசல், இந்த இடத்துல இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இது இபாதத்திற்குண்டான இடம், இது நல்ல zikr செய்யக்கூடிய இடம், இது குர்ஆன் ஓதக்கூடிய இடம், இது இபாதத்திற்குண்டான இடம். இந்த இடத்துல இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. யாரையும் திட்டியது கிடையாது, யாரையும் ஏற்றியது கிடையாது, யாரையும் பேசியது கிடையாது. தொழுகையாளியாக இருக்கின்றோம், 5 வேளை கரெக்டா தொழுதுருவாரு. ஆனா அவரை பத்தி விசாரிச்சா அவர் குணம் சரியில்லை, அவருக்கு சரியான சிடுமுழிச்சி, அவர் எப்ப பார்த்தாலும் விருன்னு இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் கோபமாவே பார்ப்பாரு. இந்த குணங்கள் இருக்கக்கூடாது. பெருமானார் சொன்னாங்க, பெருமானாருடைய குணம் எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்க பார்த்தாலே சிரித்த முகத்தோடு தான் பார்ப்பாங்க. யாராக இருக்கட்டும், பெருமானாருடைய பார்வை சிரித்த முகத்தோடு இருக்கும். எதிரிகளையும் அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டார்கள். அதனால்தான் எதிரிகளும் பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள். பெருமானாரை வெறுத்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். பெருமானாரை வேண்டாம் என்று சொல்லியவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகிய குணங்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணத்தின் மூலமாகத்தான் சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். இஸ்லாத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். இனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதீனாவுக்கு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுல உள்ள யூதர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறை மதீனாவுக்கு வர்றாங்க. என்ன பேச போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன பேச போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெருமானாருடைய முதல் பிரசங்கம், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள், அத்இமுத்தாம், உணவு கொடுங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க, உறவுகளை பேணி வாழுங்கள்.
பெருமானாருடைய முதல் பிரசங்கம் அதுதான். முதல் பிரசங்கம் அதுதான். அழகிய குணங்களோடு வாழணும், அழகிய குணங்களை வாழ்க்கையில் கொண்டு வரணும். நம்ம ஒரு இடத்துல நம்ம முதலாளியா இருக்குமா, அந்த இடத்துல நம்ம கீழே வேலை செய்யறவங்க நல்ல முறையில் நடந்துக்கணும். நம்மளை பத்தி சொல்லணும், என் முதலாளியா நல்லா பாத்துக்கிடுவாரு, என் ஓனர் என்ன நல்லா பாத்துக்கிடுவாரு, அவங்களுக்கு உண்டான ஹக்க தரணும். அவருடைய கவலைகளில் நாமும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கஷ்டமான நேரங்களில் நாம் உதவி செய்ய வேண்டும். அவருடைய சந்தோஷமான நேரங்களில் நமக்கு அவர்களோடு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு வரணும். சஹாபாக்களும் இந்த குணத்தின் மூலமாகத்தான் வெளிப்பட ஆரம்பித்தார்கள். உமருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று கேட்டால் இங்கு உள்ளவர்களும் சொல்கின்றார்கள் முறை போன்ற ஆட்சி வர வேண்டும் என்று. எப்படி அந்த ஆட்சிக்கு உண்டான பெயரை பெற்றார்கள், எப்படி அந்த உமர் ஸல்லல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடைந்தார்கள். தமிழகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பேசுகின்றார்கள் உமரை போன்ற ஆட்சி வர வேண்டும் என்று. இப்படி அவர்களுடைய நல்ல குணங்கள் தான். உமர் ஸல்லல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நதியை போய்கிட்டு இருக்காங்க. பிரம்மா ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி கலக்கிட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. 2 குழந்தைங்க அழுதுகிட்டு இருக்கு. அந்த அம்மா வெறும் தண்ணியை வச்சு ஆத்திக்கிட்டு இருந்தாங்க. போய் கேட்டாங்க என்ன பண்றீங்கன்னு. அந்த அம்மாவுக்கு தெரியாது அது உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கன்னு. சொன்னாங்க இல்ல ஒண்ணும் இல்ல நம்ம கையில, சரி பிள்ளைங்களை சாப்பாடு ஆக்குறேன், அதுக்குள்ள நீங்க படுத்து எந்திரிச்சிருங்க, சாப்பாடு செஞ்ச உடனே நான் எழுப்புறேன்னு சொல்லி பசங்களை படுக்க வச்சிருவேன், பசியோடு படுப்பாங்க, அப்படியே படுக்க வச்சிருவோம்னு சொல்லி உமர் ஸல்லல்லாஹு சொன்னதும் ஓடோடி போறாங்க. உமர் ஸல்லல்லாஹு 2 பை மூட்டை ஃபுல்லா சரக்கு, 2 பை மூட்டை ஃபுல்லா சாப்பாடையும் தண்ணியும் கொண்டு வந்து உமர் ஸல்லல்லாஹு அவங்க அந்த குழந்தையை எழுப்பி அவங்களுக்கு அந்த உணவை கொடுத்த பிறகு அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்தாங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. அந்த உமர் ஸல்லல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல்ல 2 ரக்காத் தொழுகிறாங்க. அவரிடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. இப்படிப்பட்ட குணங்களை கொண்டு வந்தாங்க. நம்ம ஒரு பொறுப்புல இருக்குமா, பொறுப்புக்கு கீழே இருக்கவங்களும் மதிக்கணும், பொறுப்புக்கு கீழே உள்ளவங்களும் கண்ணியம் தரணும், அவர்களை மதிக்க வேண்டும். நம்மிடத்தில் வேலை செய்வர்களை கண்ணியப்படுத்தணும், அவங்களை சிறப்பாக்கி வைக்கணும். அவர்கள் நம்மை பற்றி பேசி விடக்கூடாது. அவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருப்பாரு, அவர் என்னைக்காத்தான் இதைதான் செய்வார் சொல்லி நம்மளை பத்தி பேசிடக்கூடாது. நம் அழகிய குணங்களில் வந்தவர்கள், நம்முடைய வழித்தோன்றல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை உருவாக்கியது அழகிய குணத்தின் மூலமாகத்தான். அழகிய குணங்களை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், அழகிய பண்பாடுகளை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். எல்லா விஷயத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நற்குணத்தை இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். எடுத்து நடத்தி பாருங்கள். உலகம் உங்களை போற்றும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த குணத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து பாருங்கள். உலகம் உங்களை வியந்து பார்க்கும். இப்படிப்பட்ட குணமுடையவர்கள் இருக்கின்றார்களா என்று, இப்படிப்பட்ட குணமுடையவர்கள் இருக்கிறார்கள் என்று வியந்து பார்க்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் சொந்தக்காரராக வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அழகிய குணங்களை கொண்டு வர வேண்டும், அழகிய பண்பாடுகளை கொண்டு வர வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல இருந்து எல்லா விஷயத்திலும் சரி நம்ம அழகிய குணத்தை கொண்டு வரணும். நம்முடைய குணங்கள் அழகியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணங்கள் தான் நம்மை உயர்த்தும், நம்மை கண்ணியப்படுத்தும், அல்லாஹ்விடத்தில் பிரியத்தை வாங்கி தரக்கூடிய அழகிய குணம் தான். இன்னைக்கு நல்ல குணமுடையவர்களை தேடுவது சிரமமா இருக்கு, நல்ல குணமுடையவர்களை தேடுவது சிரமமா இருக்கு. காரணம் இன்னைக்கு நல்ல குணமுடையவர்கள் யாரு? இந்த இஸ்லாம் எப்படி பரவிச்சு, இந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் எப்படி வளர்ந்தது? அழகிய குணங்கள் தான், அழகிய பண்பாடுகள் தான், அவர்களுடைய நடத்தைகள் தான். இந்த உலகத்தில் இஸ்லாம் என்று ஒன்று இருக்கின்றது. அது மகத்துவமிக்க மார்க்கம் என்று எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தது மாத்திரமல்ல, நானும் அந்த இஸ்லாத்தில் உள்ள ஒருவனாக இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் ஆசையை தோண்டியது இந்த அழகிய குணங்கள் தான். அந்த அழகிய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இன்று அழகிய குணங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது முஸ்லிம் சமுதாயத்திற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க வீட்டுல சாப்பாடு செஞ்சா கூட, குழம்பாக்குனா கூட நீங்க கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்தி உங்க பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. ஏன்? அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாசனை போகும் இல்ல, வாசனை போய் கூட அவங்க வீட்டுல அதை செய்யறாங்கன்ற மன கஷ்டம் வந்துடக்கூடாது. அதனால என்ன சொன்னாங்க, உங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்கு கூட அந்த கஷ்டம் வந்துடக்கூடாது. அதனால நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்கு நீங்க செஞ்சா அதிகமா செஞ்சு கொடுங்கன்னாங்க. எவ்வளவு பெரிய கல்ச்சரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கி இருக்காங்க. எவ்வளவு பெரிய அழகிய குணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. எப்படிப்பட்ட மக்களை எப்படி மாற்றினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பணத்தை வைத்து மாற்றவில்லை, இபாதத்துக்கள் வைத்து மாற்றவில்லை, அழகிய குணங்களை கொண்டு வந்தார்கள் சஹாபாக்களுக்குள். சஹாபாக்களுக்கு இல்லாத பணமா? சஹாபாக்களிடத்தில் இல்லாத பணமா? இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை தான் விட்டு சென்றார்கள்.
குணத்தின் மூலமாகத்தான் உருவாக்கினார்கள் சஹாபாக்களை. அந்த குணம்தான் இன்று வரையிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இன்று வரையிலும் இஸ்லாமை பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எண்ணிமிக்கவர்களே, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு கிராமவாசி ஒரு தோட்டத்தின் ஓரமா ஒரு தன்னுடைய ஒட்டகத்தை கட்டிட்டு படுக்கிறாரு. படுத்தவருக்கு உறக்கம் கொஞ்சம் ஆழ்ந்ததுனால கவனம் இல்லாம நல்லா படுத்துறாரு. இந்த ஒட்டகம் என்ன செய்யுதுன்னா அந்த கவரை அவுத்துக்கிட்டு போய் தோட்டத்துக்குள்ள போயிருது. போன ஒட்டகம் அந்த தோட்டத்தை நாசனம் பண்ணி முடிச்சிருது. அங்க உள்ள மரங்கள் எல்லாம் சேதமாகிறது. இப்ப பாக்குறாங்க, அந்த தோட்டத்துல உள்ளவர் பாக்குறாரு, தோட்டத்துக்கு சொந்தக்காரரை பாக்குறாரு. சேதம் அடைந்ததை பார்த்து இந்த ஒட்டகத்தை அடிச்சு கொள்ளுறாரு. இந்த ஒட்டகத்தை அடிச்சு கொள்ளுட்டாரு. இப்போ அதை கட்டி வச்சுட்டு போன அந்த கிராமவாசி எந்திரிச்சு பாக்குறாரு, தன்னுடைய ஒட்டகம் இறந்து போயிருக்கு. இறந்து போன உடனே கோவத்துல கவலையில இவர் என்ன பண்ணாருன்னா, அங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கு. அந்த தோட்டக்காரருக்கும் இந்த கிராமவாசிக்கும் சண்டை நடக்குது. சண்டை இல்ல, அந்த கிராமவாசி என்ன செஞ்சிடறாருன்னா அந்த தோட்டக்காரரை கொன்னுறாரு. இப்போ அந்த தோட்டக்காரருடைய உரிமையாளர்கள் எல்லாம் அந்த கிராமவாசியை பிடிச்சுக்கிட்டு அமீருல் முஃமினீன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு காலம் கொண்டு வந்து, யா ரசூலுல்லாஹ், இவர் என் தந்தையை கொன்னுட்டார் யா ரசூலுல்லாஹ், இவருக்கு ஃபிதியா வாங்கி கொடுக்கணும், இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி யா அமீருல் முஃமினீன் சொல்லி உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுல அந்த தோட்டக்காரரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த தோட்டக்காரரை கொண்டு வந்து அந்த தோட்டக்காரருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த கிராமவாசியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏன் கொன்னீங்க, எதனால கொன்னீங்கன்னு கேட்டாங்க. இல்ல அமீருல் முஃமினீனே, நான் என்னுடைய ஒட்டகத்தை பார்த்தேன், இறந்து போயிருந்தது, கவலையில சண்டை போடும் போது அடிச்சுட்டேன், கொன்னுட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே ஃபிதியா, கொலைக்கு கொலைதான் தண்டனை, கொலைக்கு கொலைதான் தீர்ப்புன்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. அவர் சொல்லுறாரு, இல்ல அமீருல் முஃமினீனே, எனக்கு கொஞ்சம் சொத்துக்கள் இருக்கு, எனக்கு சகோதரர்கள் இருக்காங்க, நான் அவங்களை பாதுகாப்பா வைக்கணும், அவங்க இடத்துல பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு வரணும், எனக்கு ஒரு 4 நாள் அவகாசம் தாங்கலன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. மக்கள் எல்லாம் சிரிச்சாங்க, யாரு தருவா அப்படின்னு. அப்போ அமீருல் முஃமினீன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவருக்கு யாரு பொறுப்பு எடுக்கிறான், இவருக்காக வேண்டி யார் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் என்று கேட்ட பொழுது யாருமே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, யா அமீருல் முஃமினீனே, நான் உங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் அவருக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் அவருக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் அமீருல் முஃமினீன் சொல்லி சொன்ன உடனே யாருன்னு தெரியாது அபூதர் கிஃபாரிக்கு. இந்த கிராமவாசி பத்தி எந்த விஷயம் அபூதர் கிஃபாரிக்கு தெரியாது. ஆனாலும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் போயிட்டாரு. எல்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்கும் என்று தெரியல. மதீனாவுல இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது, ஒருத்தர் வந்து கொன்னுட்டாரு, அவரு யாருன்னு தெரியல. ஒருத்தர் அபூதர் கிஃபாரி பொறுப்பெடுத்துட்டாங்க, அவரும் போயிட்டாரு. 3 நாள் கழியுது, 3 நாட்கள் கழியுது. மக்கள் எல்லாம் என்ன நடக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து என்ன ஆகும் என்று தெரியவில்லை. யாருக்கு இப்போ நம்ம அவர் வரலன்னா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொல்லணும், ஏன்னா அவங்க தான் பொறுப்பெடுத்திருக்காங்க. இப்போ அந்த நபர் வரலன்னா அபூதர் கிஃபாரியை கொல்லணும். இந்த நிலையில 3 நாட்கள் கழிந்து 4வது நாள் மக்ரிபுடைய நேரம் வருது, யாரும் வரல. இவர் சொன்ன நபர் வரல. இன்னும் மக்ரிபுடைய நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது தூரத்துல ஒரு உருவம் தெரியுது. அவர் அப்படியே வர்றாரு. வந்து அமீருல் முஃமினீன் இடத்துல என்று சொன்னாரு, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல என் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டேன், எனக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டேன், நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமவாசி அமீருல் முஃமினீன் சொல்றாரு. பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏப்பா உன்னதான் விட்டுட்டோம்ல, நீ ஓடி போயிருக்கலாம்ல, ஏன் திரும்ப வந்த, உன்னை யாரும் கேட்க போறது இல்ல, உன்னுடைய வீடு தெரியாது, யாரும் தெரியாது, நீ ஓடி இருந்தா ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, நான் ஓடிட்டேன்னா வாக்குறுதி நிறைவேற்ற முடியாம போயிடும், மக்களிடத்துல உருவாயிடும், மக்களிடத்துல வாக்குறுதி கொடுத்து விட்டு நிறைவேற்ற முடியாமல் போய்விடும், அதனாலதான் வந்துட்டுன்னு சொன்னாங்க. அப்போ அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அபூதர் கிஃபாரி, நீங்க எப்படி அவங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா யாருன்னு தெரியாது, அவரு அந்த கிராமவாசியை பத்தி எந்த செய்தியும் கிடையாது, அப்படி இருக்கு நீங்க எப்படி பொறுப்பெடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்ன பொழுது
மக்களிடத்துல நியாயம் இல்லாம போயிடும். மக்களிடத்துல இந்த மாதிரி யாராவது பொறுப்பு இருப்பாங்களா, அந்த இறக்கம் இல்லாம போயிடும். அதனாலதான் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த நிகழ்வை எல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடக்கிற விஷயத்தை அந்த பாதிக்கப்பட்ட வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே சொன்னாங்க, வேண்டாம், கொல்லணும்னு கூட்டு வந்தவங்க, அவரை கொல்லணும்னு கூட்டு வந்தவங்க சொல்லுறாங்க, வேண்டாம் நாங்க கொல்லல, விட்டுருவோம், மன்னிச்சு விட்டுருந்தாங்க, மன்னிச்சு விட்டுருந்தாங்க. கூட்டு வந்திருக்கீங்க, கொல்லணும்னு கூட்டு வந்திருக்கீங்க, மன்னிச்சு விட்டுருன்னு சொல்றீங்களே, ஏன் உங்களை எல்லாம் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, மக்களிடத்துல இறக்க குணம் இல்லாம போயிடும், இப்படிப்பட்டவங்க மன்னிப்பு குணம் இல்லாம போயிடும், மன்னிக்கக்கூடிய குணம் இல்லாம போயிடும். அதனால மன்னிச்சுட்டாங்க. ஒருத்தருடைய குணம் யாரையெல்லாம் காப்பாற்றி இருக்கின்றது. இந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ரசூலுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அப்படியே ரசூலை போல் வாழ்ந்தார்கள். குணங்கள் முழுக்க ரசூலை போன்றுதான் இருக்கும். தேடினால் கூட அங்கு சஹாபாக்களை கண்டுபிடிக்க முடியாது. தேடினால் கூட சஹாபாக்களை கண்டுபிடிக்க முடியாது. முழுக்க ரசூலை போன்றே வாழ்ந்தார்கள். ரசூலின் குணங்கள் தான் சஹாபாக்களுடைய குணம். ரசூலுடைய குணம் தான் சஹாபாக்களுடைய குணம். ரசூல் என்ன சொன்னாங்களோ, ரசூல் என்ன செஞ்சாங்களோ, தேடி ரசூலுடைய குணத்தை தங்களுடைய குணமாக மாற்றிக் கொண்டார்கள். தேடி ரசூலுடைய குணத்தை தங்களுடைய குணமாக மாற்றிக் கொண்டார்கள். துஆவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க, அல்லாஹும்ம அஸ்ஸித ஃபத்தி வ ஹஸ்ஸின் குல்கி. யா அல்லாஹ், என்னுடைய முகத்தை எப்படி அழகாக்கினாயோ, என்னுடைய உருவத்தை நீ எப்படி அழகாக்கினாயோ, இதை போன்று என்னுடைய குணத்தையும் நீ அழகாக்கி என்று சொன்னார்கள். அந்த குணம் வர வேண்டும், அழகிய குணம். யாரிடத்தில் கோபப்படாத குணம் இருக்கும், யாரிடத்திலும் கோபப்படாத குணம் இருக்கணும். பெரியவர்களை மதிக்கக்கூடிய குணம் இருக்கணும். சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய குணம் இருக்கணும். ஏழைகளை மதிக்கக்கூடிய குணம் இருக்கணும். ஏழைகளை மதிக்கக்கூடிய குணம் இருக்கணும். எதிரியை மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கணும். எல்லா குணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் நாம யாருக்கும் போய் தீன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருவா வந்து நான் யாருக்கும் தீன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பார்த்து இஸ்லாத்துக்கு வருவாங்க, என்ன பார்த்து இஸ்லாத்துக்கு வருவாங்க, நம்மை பார்த்து இஸ்லாத்திற்கு வருவார்கள். நம்முடைய குணங்கள் தான் நம்மை உலகத்தில் இஸ்லாமியர்களாக காட்ட வேண்டும். நம்முடைய குணம் தான் இஸ்லாத்திற்கு உண்டான அடையாளமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்படி இருப்பான் என்றால் அவருடைய குணத்தை வைத்து சொல்ல வேண்டும். வச்சிருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு, இதெல்லாம் இருந்தாலும் அவர் குணத்தை வைத்து சொல்லணும். எப்படி இருப்பாரு, கரீபா எப்படி இருப்பாரு, அவர் நல்ல குணமுடிவு இருப்பா, அவர் இறக்க குணமுடிவு இருப்பா, அவர் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய இருப்பா. அப்படி நம்மை சொல்ல வேண்டும், அப்படி நம்மை சொல்ல வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு வாருங்கள், அந்த வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். இந்த கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் உள்ள முழுக்க செய்த பிரச்சாரங்கள். இணக்கங்களை உருவாக்கினார்கள், அன்பை உருவாக்கினார்கள், அக்கறை உருவாக்கினார்கள். முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்கள். அந்த குணத்தை மூலமாகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். எனக்கு அடையாளம் எது? நான் முஸ்லிம் என்ற அடையாளம் எது? அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சலிமல் முஸ்லிமு லிசானிஹி வ யதிஹி. கையாலையும் நாவாலையும் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய மாட்டாங்க. முஸ்லிமுடைய குணம் எப்படிதான் இருக்கும்? யார் முஸ்லிம்? மன் சலிமல் முஸ்லிமு லிசானிஹி வ யதிஹி. எந்த விஷயமும் பிறரை பாதிக்காது என்று சொன்னார்கள். பிறருக்கு பாதிப்பை உண்டாக்காது. அப்படிப்பட்ட குணங்கள் வர வேண்டும். இந்த ரஹ்மான் நபி அவர்கள் எப்படி நமக்கு அழகிய குணங்களை சொல்லிக் கொடுத்தார்களோ, எந்தெந்த குணங்களை எல்லாம் நமக்கு செய்ய சொன்னார்களோ, எந்தெந்த குணங்களை விட்டு நம்மை விலகி இருக்க சொன்னார்களோ, அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கெட்ட குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் அகற்றி பெருமானாருடைய குணங்களையாக நம்முடைய குணங்களையும் ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. எல்லாவின் பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.